ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு நாம தேர்ட் இயர் பிஎஸ்சி மேக்ஸ் ரியல் அனலைசிஸ்ல தியரம் 5.4G தான் பார்க்க போறோம். இந்த தியரம் பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டடா யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ வாங்க இந்த தியரத்தை பார்க்கலாம். இதோட ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். லெட் m1, row 1 and m2, row 2 be metric spaces and let f be a function from m1 to m2. That is, f is a function from m1 to m2. Let f is continuous on m1 if and only if fn of f inverse of g is open in m1 whenever g is open in m2. இதுதான் தியரம். இந்த கொஸ்டின் இப்படி கேட்கலாம். எப்படின்னா, if f is continuous if and only if the inverse image of every open set is open அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான். சரி, இதுல ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். f is continuous, அதாவது f கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா the inverse image of every open set is open அப்படிங்கறத நாம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் the inverse image of every open set is openனா f கண்டினியூஸா இருக்கு அப்படிங்கறத நாம ப்ரூவ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்க if and only if கண்டிஷன்ல கொடுத்துருக்காங்க. IFF இருக்கு இல்லையா, இதோட மீனிங் என்ன? if and only if. இதோட அர்த்தம், இதுல ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. if and only if அப்படின்னாலே ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா அதுல இருந்து நம்மளால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டு வர முடியும். ஸோ இதுதான் if and only if கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க டீட்டெயிலா பார்க்கலாம். m1, row 1 and m2, row 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மெட்ரிக் ஸ்பேசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் f அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், இது எப்படி இருக்குன்னா m1ல இருந்து m2 வரைக்கும் போற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன். ஓகே, சரி, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும் பொழுது f கண்டினியூஸ் ஆன் m1 இருந்துச்சுன்னா, ஓகே, f கண்டினியூஸ் ஆன் m1 இருந்துச்சுன்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா, f inverse of g is open in m1 whenever g is open in m2. ஓகே, அதாவது இதுதான் நம்மளோட டொமைன். இங்க m2 இருக்கு பாருங்க, இந்த கோடொமைன். இந்த கோடொமைன்ல இருந்து ஒரு செட்டு, ஒரு ஓப்பன் செட் ஒன்று எடுக்கிறாங்க g. ஓகே, ஸோ இந்த ஜின்ற இந்த செட்டு m2ல ஓப்பனா இருந்துச்சுன்னா இதோட இன்வர்ஸ் இமேஜ் என்ன வரும்? f inverse of g தானே. இந்த இன்வர்ஸ் இமேஜ் எதுல இருக்கும்? m1ல இருக்கும். ஸோ அந்த இன்வர்ஸ் இமேஜ் f inverse of g எப்படி இருக்குமா? m1ல ஓப்பனா தான் இருக்கும். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் if and only if கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ண போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நாம f கண்டினியூஸ் ஆன் m1 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். அஸ்யூம் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, f inverse of g is open in m1 whenever g is open in m2, இதை நாம ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கான்வர்ஸ் பார்ட் எப்படி எடுக்கணும்னா, இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க, f inverse of g is open in m1 whenever g is open in m2, இதை அஸ்யூம் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து அந்த ஃபங்க்ஷன் f கண்டினியூஸ் ஆன் m1 தான் இருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ அதுதான் இப்போ பண்ண போறோம். சரி, இப்போ ப்ரூஃப் போயிடலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அஸ்யூம் பண்ண போறோம்? f கண்டினியூஸ் ஆன் m1 அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்க போறோம். சரி, அஸ்யூம் பண்ணிக்கலாம் இல்லையா. சப்போஸ் வி அஸ்யூம் தட் f is continuous on m1. ஓகே, இதை நாம அஸ்யூம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம்? m2ல ஒரு ஓப்பன் செட் g எடுத்திருக்கோம். அப்படி இருந்துச்சுன்னா இதோட இன்வர்ஸ் இமேஜ் f inverse of g m1ல ஓப்பனா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. அதுதான் எழுதியிருக்கோம். We want to prove that if g is open in m2, then f inverse of g is open in m1. சரி, அடுத்தது, சரி, இது ஓப்பன்னா நம்ம இது எப்போ ஒரு செட்டை நாம ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம்? டெஃபினேஷன் ஞாபகம் இருக்குங்களா? வாங்க பார்த்துடலாம். Let m be a metric space. We say that the subset g of capital M is an open subset of capital M, or more simply that g is open. If for every x is belongs to capital G, there exists a number r is greater than 0 such that the entire open ball b of x, r is contained in G. Okay, அதாவது இல்ல m அப்படிங்கிறது மெட்ரிக் ஸ்பேஸ். இதுல g அப்படின்ற ஒரு செட்டு நாம எடுத்திருக்கோம். அது mல இருந்து g ஒரு செட் எடுத்திருக்கோம். இந்த செட்டு g எப்போ ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம்னா, for every x is belongs to g, அதாவது gல இருந்து எந்த ஒரு நம்பர் நீங்க எடுத்தாலும் அதுக்கு 0வை விட கிரேட்டரா இருக்கிற மாதிரி ஒரு நம்பர், அதான் இங்க நம்ம r அப்படின்னு சொல்றோம். ஓகே, இதுல b of a, r அப்படிங்கிறது என்ன? ஒரு ஓப்பன் பால். ஓகே, ஸோ இந்த ஓப்பன் பால் அந்த gல கண்டெய்னா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா
இந்த மாதிரி ஒரு ஓப்பன் பால் பி ஆஃப் ஏ ஆர் இது வந்து ஜியில் கண்டெய்ன் இருந்துச்சுன்னா அந்த செட்டு ஜியை வந்து ஓப்பன் செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன். ஸோ இதை தான் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? அப்போது இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜிலேருந்து ஒரு நம்பர் நாம் எக்ஸ் வந்து சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எக்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது பி ஆஃப் எக்ஸ் ஆர் அப்படிங்கிற ஒரு ஓப்பன் பால் வந்து எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜிலே வந்து கண்டெய்னாக இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி வந்து ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிறத நாம் சொல்லிடலாம். ஓகே, ஸோ அதான் இங்கே வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். வாங்க பார்க்கலாம். That is to prove that if x belongs to f inverse of g, we must find an open ball b of x, r contained in f inverse of g. Okay, so அதான் இங்க சொல்லியிருக்கோம். அதாவது f inverse of g இருந்து ஒரு எலிமெண்ட் நாம x வந்து எடுக்கிறோம். ஓகே, அப்படி எடுக்கும் பொழுது நம்மளால இந்த x வச்சு ஒரு ஓப்பன் பாலை நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அது அபவுட் எக்ஸா வச்சு நம்மளால ஓப்பன் பால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். பி ஆஃப் எக்ஸ் ஆர் இது எதுக்குள்ள இருக்கும்? எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜில இருக்கும். இதுதான் நாம ப்ரூவ் பண்ணிட்டா, அதாவது இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரூவ் பண்ண மாதிரி. ஓகேங்களா? சரி, அதுக்காக இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜில இருந்து ஒரு எலிமெண்ட் எக்ஸை நாம எடுத்துக்கலாம். ஓகேவா? அதான் எழுதிருக்கோம். சின்ஸ் எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜி, எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜில இருந்து எக்ஸை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எதுக்குள்ள இருக்கும்? ஜிக்குள்ள தானே இருக்கும். கரெக்டுங்களா? அதுதாங்க சொல்லியிருக்கோம். எக்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜினா எஃப் ஆஃப் எக்ஸ் எதுக்குள்ள இருக்கும்? ஜிக்குள்ள இருக்கும். அதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம் y அப்படின்ட்டு. அவ்வளோதான். புரியுதுங்களா? திரும்பவும் சொல்றேன். எஃப் இன்வர்ஸ் ஆஃப் ஜில இருந்து ஒரு எக்ஸ் எலிமெண்ட் எடுக்கிறோம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் எதுக்குள்ள இருக்கும்? ஜிக்குள்ள இருக்கும். அந்த எலிமெண்ட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு தான் நம்ம y அப்படின்னு நேம் ஒன்று கொடுக்குறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லிக்கோம்னா ஜிங்கிறது என்ன? M2ல இருக்கிற ஒரு ஓப்பன் செட். கரெக்டுங்களா? அதாவது ஜி வந்து ஓப்பனா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஜி ஓப்பன்னா அதுல கண்டிப்பா ஓப்பன் பால் வந்து இருக்கும் இல்லையா? அப்போ ஒய்ங்கிற எலிமெண்ட் ஜிக்குள்ள இருந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த அபவுட் ஒய்யை வச்சு நம்மளால ஒரு ஓப்பன் பால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். கரெக்டா? அந்த ஓப்பன் பால் ஜிக்குள்ள கண்டெய்ன் இருக்கும். ஸோ அதான் இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கோம். Hence, there is an open ball b of y, s containing G. Okay, ஏன்னா G is open in M2. Next, நாம theorem 5.3c ஓட statement வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னா the function f is continuous at a in M1. Okay, அதாவது fங்கிற function ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்க மாதிரி இருக்கு. அந்த a பாயிண்ட் எங்க இருக்குன்னா M1ல இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா if and only if any one of the inverse image under f of any open ball b of f of a comma epsilon about f of a contains an open ball b of a comma delta about a. இந்த தேரத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா fங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருக்கு. இந்த பாயிண்ட் a வந்து m1ல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதாவது fங்கிற ஃபங்க்ஷன் ஏங்கிற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓப்பன் பால் இருக்குல்ல பி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ கமா எப்சிலான் இதோட இன்வர்ஸ் இமேஜ் அப்போ என்ன இருக்கும்? எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஆஃப் எஃப் ஆஃப் ஏ கமா எப்சிலான் இருக்கும்ல. ஸோ அதில் இந்த பி ஆஃப் ஏ கமா டெல்டா அப்படிங்கிற அந்த ஓப்பன் பால் வந்து கண்டெய்னாக இருக்கும். ஓகேவா? அந்த இன்வர்ஸ் இமேஜ்குள்ள இந்த ஓப்பன் பால் பி ஆஃப் ஏ கமா டெல்டா வந்து உள்ளே இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை வந்து இந்த தேர்தல் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதன்படி நம்ம என்னன்னு சொல்லிடலாம்? இந்த எஃப் இன்வர்ஸ் ஆஃப் பி ஆஃப் f of y, s. இந்த f of y, s என்னென்ன எழுதியிருக்கோம்? b of y, s அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். This inverse image contains some b of x, r. Okay, so அதுதாங்க நம்ம கொடுத்துருக்கோம். f inverse of b of y, s contains some b of x, r. பட் இந்த f inverse of b of y, sங்கிறது எதுக்குள்ள இருக்கு? f inverse of g குள்ள தானே. ஸோ அதான் எழுதியிருக்கோம். f inverse of g contains f inverse of b of y, s contains b of x, r. இதே just நம்ம rearrange பண்ணி எழுதியிருக்கோம். b of x, r containing f inverse of b of y, s is containing f inverse of g. இப்போ ஃபைனலாக என்ன வந்துருச்சு அப்படின்னா b of x, r அப்படிங்கிற ஒரு ஓப்பன் பால் f inverse of g குள்ள இருக்கு அப்படின்னு நாம சொல்லிட்டோம். ஓகே, அப்ப f inverse of g ல ஓப்பன் பால் வந்து இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? f inverse of g ஓப்பனா இருக்குன்னு அர்த்தம். இந்த f inverse of g எதுல இருக்குன்னா M1ல இருக்கு. அப்ப f inverse of g is open in M1. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதோட கான்வர்ஸ் பார்ட் வந்து பார்க்க போறோம். கான்வர்ஸ் பார்ட்ல என்ன பண்ணணும்? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை நாம ப்ரூவ் பண்ணணும்.
ஓகே, ஸோ அதான் பண்ணியிருக்கோம். சப்போஸ் தட் f inverse of g is open in m1 whenever g is open in m2. ஓகே, ஸோ இப்படி எடுத்துக்கலாம். அப்போ நாம என்ன ப்ரூவ் பண்ணணும்? the function f வந்து கண்டினியூஸ் தான் அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அதான் எழுதியிருக்கோம். we wish to prove that f is continuous on m1. சரி, இது கண்டினியூஸா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? that is to prove that f is continuous at an arbitrary point a is belongs to m1. அப்போ m1ல எந்த பாயிண்ட் a எடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷன் f எப்படி இருக்கணும்? அந்த பாயிண்ட் ஏக்கு அது கண்டினியூஸா தான் இருக்கு அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட், அபவுட் f of a இருக்கிற மாதிரி b of f of a, எப்சிலான் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பால் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்க போறோம். அந்த ஓப்பன் பாலுக்கு நேம் வந்து ஸ்கிரிப்ட் b அப்படின்னு நாம கொடுத்துக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக தான், அதுக்காக தான் நம்ம இந்த நேம் வந்து கொடுத்துக்கிறோம். let script b is equal to b of f of a, epsilon be any ball about f of a. ஓகே, சரி, இது வந்து எதுல இருக்கு அப்படின்னா m2ல இருக்கு. ஓகே, then script b is open in m2. ஓகே, m2ல இந்த b இது வந்து ஓப்பனா இருக்கு அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம ப்ரூவ் பண்றோம் இல்லையா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? m2ல ஒரு ஓப்பன் பால் இருக்கு அப்படின்னா அதோட இன்வர்ஸ் இமேஜ் m1ல ஓப்பனா இருக்கும். அதான செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ அதன்படி இப்போ b வந்து m2ல ஓப்பனா இருக்கு. அப்போ அதோட இன்வர்ஸ் இமேஜ் f inverse of b m1ல தானே ஓப்பனா இருக்கும். ஸோ அதான் இங்க சொல்றோம். then b is open in m2 and so by assumption f inverse of b is open in m1. சரி, இப்போ f inverse of g வந்து m1ல ஓப்பனா இருக்கு அப்படின்னு நாம சொல்லிட்டோம். இந்த f inverse of b ல இருந்து ஒரு எலிமெண்ட் a வந்து நாம சூஸ் பண்ணிக்கலாம். இதுல ஏங்கிற பாயிண்ட் f inverse of b குள்ள இருக்கு. ரெண்டாவது f inverse of b வந்து ஓப்பன் அப்படின்னு நாம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த b of a, டெல்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் பால் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த ஓப்பன் பால் வந்து f inverse of b குள்ளே இருக்கும். கரெக்டாக அதுதான் எழுதியிருக்கோம். since a is belongs to f inverse of b and f inverse of b is open, there is an open ball b of a, delta contained in f inverse of b. ஓகே, ஸோ அதான் எழுதியிருக்கோம். b of a, delta contained in f inverse of b. இதுக்கப்புறமா தியரம் 5.3c அதை ஆக்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். Then by the theorem, the function f is continuous at a where a is belongs to m1 if and only if the inverse image under f of any open ball b of f of a, epsilon about f of a contains an open ball b of a, delta about a. இந்த தேரம் பார்த்தீங்கன்னா if and only if கண்டிஷனில் தான் இருக்கு. இல்லை இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ நம்ம சொன்னதுக்கு ஒத்து போகுது. கரெக்டாக, அதாவது the inverse image under f of any open ball b of f of a, epsilon about f of a contains an open ball b of a, delta about a. இப்போ நம்ம பார்த்தது இதே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து ட்ரூவாக இருக்குது, நமக்கு வந்து அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அப்போது இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? f வந்து கண்டினியூஸ். ஓகே, இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நம்மளோட ஃபங்க்ஷன் இந்த f வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ப்ரூவ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இந்த தியரம் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னா நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.